திருச்சிட்டம்பலம். திருச்சிட்டம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலுமெய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சுக்கிலாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனந்தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. திருச்சிற்றம்பலம். தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலார் பொய்மையாளரை பாடாதே புகழேர் பாடி மின் புலவீர்கள் இம்மையே தரும் தோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஓர் குறைவில்லையே. ஆங்கவர் மனத்தின் செய்கை அரணடி போது காக்கி ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்சலத்து காக்கி தாங்குகை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்காக பாங்குடன் உடையும் கீழும் பழுதில் கோவணமும் நெய்வார். திருச்சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் நின்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தானைந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தட்டே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சிற்றபேசா சிவசிதம்பரம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். எம்பெருமான் தில்லை பெரு நடராஜரின் திருப்பாதார விந்தங்களை வீழ்ந்து பணிந்து வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குறுமுதல்வர் நமசிவாய மூர்த்திகளினதும் 24வது குருமகா சன்னிதானம் அவர்களினதும் பொன்னார் திருவடிகளை போற்றி பணிந்து வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கும் சிவனடியார்கள் அனைவரையும் அன்போடும் வாழ்வோடும் வரவேற்று வணக்கத்தை கூறி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். திருமந்திரம் முதலாம் தந்திரத்திலே நாங்கள் 18வது நிகழ்வு அன்புடைமையை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புடைமை என்பது அன்பு என்பது என்பதை பார்ப்போம். 169 நாங்கள் ஏற்கனவே பார்த்துறாங்க. இதை பார்க்க வேண்டியது 170 169 மேலாக பார்ப்போம்.
செல்வம் கருதி சிலர் பலர் வாழ்வெனும் புல்லறிவாளரை போற்றி புலராமல் இல்லம் கருதி இறைவனை ஏத்திமின் வில்லி இலக்கெய்த விற்குறியாமே. இந்த சிலர் செல்வம் மிக விளங்குகின்ற நல்ல பணக்காரர்கிட்ட போயிட்டு அவளை போற்றி புகழ்ந்து அவர் அறிவில்லாதவராயிருந்தாலும் இறை அன்பில்லாதவர் இருந்தாலும் அவரையே பெரியவராக நினைத்து புகழுக்காகவும் மற்றது அவர்களுடைய ஆடம்பரத்துக்காகவும் பேருக்காகவும் இருக்கின்ற அந்த புல்லறிவாளரை, அந்த சின்ன அறிவு, சிற்றறிவு, அறிவிலே இறை அருள் இல்லாத அறிவை பெற்றவர்களை அப்படி போற்றி வணங்கி நீங்கள் வீணாக காலத்தை கடக்காதீர்கள். போற்றி புலராமல் அப்படி வாடாதீர்கள். இல்லங்கருதி நாங்கள் இருக்கின்ற வீட்டை கருதி, வீட்டை நினைத்து, வீடு பெற்ற எண்ணி சிவப்பரம்பொருளுடைய திருவடியை சேர்கின்ற முத்தியை இலக்காக கொண்டு இறைவனை ஏத்திமின், இறைவனை போற்றி புகழுங்கள். வில்லி இலக்கெய்த விற்குறியாமே. அது ஒரு வில்லாளன் அம்பு எய்தும் போது அந்த குறி போய் அந்த இடத்திலே போய் அந்த அம்பு தைப்பது போல எங்களுக்கும் இந்த தன்மை, நல்ல தன்மைகள் சரியான ஒரு நிலை ஏற்பட்டு அந்த வறுமைகள், செல்வ இதுகள் இல்லாமல், செல்வத்திலே குறைபாடு இல்லாமல் இறைவேண்ட திருவருள் அடைதல் என்று அந்த குறியை நோக்கி உங்களுக்கு அந்த நல்லது கிடைக்கும் என்று சொல்லி இங்கே திருமண சொல்லுகின்றார். இல்லறத்தானுக்கு இறைவனை அடையக்கூடிய வழியை பெறுவதற்குரிய செல்வத்தை தருவது முக்கியமானது. ஆனா அந்த செல்வத்தை தருபவன் நல்ல அறிவு படைத்த இறை பக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை இங்கே வலியுறுத்திருந்தார். அது நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டியது அன்புடைமை. இறைவன்பால் கொள்ளும் அன்பை வைத்திருக்கிற அன்புடைமை. இறைவனுடைய திருவடிகளை நாங்கள் பற்றி பிடித்து விடாப்பிடியா இருந்து அவனோடு அன்பு செலுத்துதான் அன்புடைமை என்று சொல்கிறார். உயிர்குணமாகிய உயிரோடு ஒன்று நின்று, இறைவன் உயிர்க்குயிரா நிற்கிறவன். அந்த இறைவனோடு அந்த உயிர் ஒன்று நின்று ஒளி தருவதாகிய எங்களுக்கு நல்ல அருளை தருகின்ற, அந்த ஒளியை தருகின்ற, திருவருளை தருகின்ற இந்த அன்பினை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும். 10 மந்திரங்கள்ல இந்த அன்பை பற்றி விளக்குகிறார் திருமூல நாயனார். அன்பு என்றால் என்ன? அன்பு அன்பு சொல்லுவோம். அன்பு என்றால் என்ன? தாய் பிள்ளை மேல் காட்டுற ஒரு அன்பு. தாய் இருக்கின்ற அன்பு, அதை பாசம் என்று சொல்லுவோம். தாய் பாசம் அல்லது பிள்ளை பாசம் என்று சொல்லுவோம். இறைவன் மேல கொள்ளுகின்ற அன்பு அது பக்தி. பக்தியிலேயும் ஒரு சிறந்த பக்தி இருக்கு, பிரபக்தி என்று சொல்லி. பிரபக்தி என்று சொன்னால் பக்திக்கு மேலான ஒரு பக்தி, அதாவது சரணாகதி. திரௌபதை துயிலுரியும் போது எல்லாவற்றையும் விட்டு இறைவனை சரணாகதி என்று நினைக்கிற அந்த பக்தியை சொல்கிறது பிரபக்தி என்று சொல்லி. அந்த பக்தி ஒரு விதமான அன்பு. இறைவனோடு செலுத்துகின்ற அந்த அன்பை பக்தி என்று சொல்லுவோம். தாய் பிள்ளை மேல, பிள்ளை தாய் மேல செலுத்துவது பாசம் என்று சொல்லுவோம். மற்றது உயிர்கள் மேல செலுத்துகிற அன்பு, ஒரு உயிர்கள் மேல செலுத்துகிற அன்பை நாங்கள் கருணை என்று சொல்லுவோம். ஒரு ஏழை மேல செலுத்துகிற அன்பை இரக்கம் என்று சொல்லுவோம். ஏழை துன்பப்படுகிறவன், உணவில்லாத கஷ்டமா அவன் மேல அன்பு செலுத்துறது அதை இரக்கம் என்று சொல்லுவோம். மற்றது காதலர் ஒருவர் மேல ஒருவர் செலுத்துகிற அன்பை காதல் என்று சொல்லுவோம். எல்லாம் அன்புதான். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லிகை என்று எங்களுக்கு தேவாரத்திலே சம்பந்தர் பாடுவதும் காதல் என்பது அன்புதான். பக்தி என்றாலும் அன்புதான், பாசம் என்றாலும் அன்புதான், கருணை என்றாலும் அன்புதான், இரக்கம் என்றாலும் அன்புதான். அந்த தன்மையில கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். சரியோ? அதை இங்கே வடிவாக சொல்ல வலிக்கின்றார் எங்களுடைய திருமூல நாயனார். இந்த அன்பு என்பது சரியா தொடர்பு உள்ளவர்கள், இறைவன், பிள்ளைகள், மற்றது உயிர்கள், மற்றது ஏழைகள், காதலர், இப்படி அந்த தொடர்புடையார் மேல உண்டாகுന്ന ஒரு பற்றுத்தான் இந்த அன்பு. அன்பு என்றால் ஒரு பற்று, குறிப்பிட்டவர்கள் மேல கொள்ளுகின்ற ஒரு விதமான ஈர்ப்பு, அதை அன்பு என்று சொல்லலாம்.
அதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் அழுந்தி சிந்திப்ப முடியும்னால் அதை சிவம் என்று கூட சொல்லலாம். எல்லாரையும் சிவத்தை காண்டால் அது அன்பு. அதான் திருமூலருக்கு சொல்லியிருக்கிறார், அன்பே சிவம், அன்புதான் சிவம். அன்புக்கு மேற்பட்டு ஒன்றும் கிடையாது. அதிலே அன்பு வடிவமாகிறவனை எல்லாரையும் கண்டால் அது ஒரு மேலான தன்மையா இருக்கும் என்று சொல்லி இங்கே சொல்கிறாரு. சிவம் என்பது அன்பு, அன்பு என்பது சிவம். அந்த பற்று, சிவத்து மேலே காட்டுகிற பற்று எல்லா உயிர்கள் மேலும் கொள்ளுகின்ற அந்த பாசத்துக்கு, பற்றுக்கு, அன்புக்கு நீராக சொல்லப்படுகின்றது. ஆக அன்பென்பது ஒரே விஷயம்தான் பல்வேறு நிகழ்வுகளிலிருந்து பல்வேறு செயல்பாடுகளுக்கு குற்றமுடையதாக இருக்கின்றது. அதை நாங்கள் அறிந்து கொண்டால் காணும். இங்கே அதை சொல்றார் 270வது மந்திரம் பாருங்கோ. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் என்று நாங்கள் சந்தி பிரித்து பார்க்கலாம். அப்ப இங்க பார்க்கும்போது அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார். சரியோ? அனுபவம் இல்லாதவர்கள், அறிவில்லாதவர்கள், சிவனை பற்றிய உணர்வில்லாதவர்கள், சரியோ, அன்பாகிய சக்தியும் சிவமாகிய அறிவும் என ரெண்டு பொருள் சொல்லுவார்கள். அன்பென்பது சக்தி, அறிவு என்பது சிவம். இது ரெண்டும் வேறு வேறு என்று சொல்லுவார்கள். சரியோ? அனுபவ ஞானம் இல்லாதவர்கள் அன்பாகிய திருவருளும் இன்பாகிய சிவமும் மணியும் ஒளியும் போல ஒன்றுதான். அது ரெண்டு பேரை சொன்னாலும் இந்த அன்பென்பது அந்த சக்தி, சரியோ, அறிவென்பது சிவம், ரெண்டும் ஒன்றுதான் என்று சொல்லுவதற்கு இங்கே மணியும் ஒளியையும் உதாரணமாக காட்டுவார்கள். அப்படியால் இங்கே சொல்லப்படுகிற அன்பென்பதும் சிவம் என்பதும் திருவருளும் சிவமாக சொல்லப்படுகின்றது, அறிவுமாக சொல்லப்படுகின்றது. அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். இந்த அன்பின் முதிர்வினால, அன்பினுடைய முதிர்ச்சி, அன்பாக செலுத்தி நாங்கள் அவனை பக்தி பரவத்தோடு பாடி அவனை துதித்து அவனுடைய நாமத்தை சொல்லி அவனை உள்ளுக்கு இருத்தி அப்படி செய்யும் போது அதான் அன்பே சிவம். அப்படியாக இருக்கும்போது அந்த சிவம் எங்களுக்குள்ளே குடியிருக்கும். அப்படியான தன்மையை, இந்த அறிவு வழங்குகிற தன்மையை, சரியோ, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற எல்லாராலும் உணர்வதில்லை. அவர்கள் அந்த உணர்வு கைவர பெற்றால்தான் அன்பாகிய சிவம், சரியா, உங்களுக்கு ரெண்டும் ஒன்றுதான் என்பதை அறியக்கூடிய இருப்பார்கள். சும்மா சாதாரணமாக அதை அறிய மாட்டார்கள். அன்பா வராதே, சரியா, சிவமாவதனான்னு சொல்லி தட்டி கழிக்கக்கூடிய சிந்தனையை கொண்டவர்களாக நாங்கள் காணுகின்றோம் இந்த உலக வாழ்க்கையில. அன்பே சிவமாவதை உலகத்தில் இருக்கிற மக்கள் யாவரும் உணர்கிறார்கள் இல்லை, உணரக்கூடிய அவர் ஆற்றல், அந்த எண்ணக்கருக்கள் அவரிடம் உதிப்பதில்லை. சரியோ? அதாவது உண்மையான உணர்வால, சிவ உணர்வால நோக்கினால் அன்பாகிய அந்த திருவருள்தான் இன்பமாகிய சிவனுக்குரிய திருமேனியாக இருக்கும். இந்த சிவருமான் உடைய திருமேனியாக இந்த சக்தி விளங்குகிறாள் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார். இந்த உண்மையை அனைத்தையும் நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். அது எங்களுடைய குறைபாடாக கொள்ளப்படுகின்றது. சிவம், அன்பின் சிவமும் ரெண்டு சொல்றவர்கள் எல்லாம் அறிவில்லாதவர்கள். அந்த அன்புதான் சிவமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். அந்த அன்பென்று சொல்லப்படுகிற அந்த சக்தியும் அறிவென்ற சொல்லப்படுகிற சிவமும் இரண்டல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்ற அந்த மெய் உணர்வை எல்லாரால் ஐயா உங்களோட சவுண்ட் வேற இல்ல, மியூட் பண்ணி போட்டீங்க ஐயா.
சவுண்டா காணலையா ஐயா? சவுண்ட் வரையிலையா ஐயா? சவுண்ட குறைச்சு ஏதோ அந்த அந்த மேலே ஒரு பட்டன் இருக்கணும், அதான் நிப்பாட்டி போட்டீங்க போல இருக்கு. நான் கயக்குற கேக்குதோ? தலையாட்டுங்க கேக்குதோ இல்லையோன்னு. அவ நீங்கள் கயக்குறது கேட்க இல்லையா ஐயா? இருந்தா உங்களோட சவுண்ட் என்ன நடந்தாண்டு தெரியல. மியூட் பண்ணு பட்டுட்டுதோ? ஐயா இப்ப அன்மியூட் பண்ணுங்க. ஐயா இப்ப ஐயா இப்ப யாராவது சொல்லுங்க, உங்களுக்கு சத்தம் காக்குதோ ஐயா கதைக்கிறது? யாராவது அன்மியூட் பண்ணி காட்டு கதைங்க. ஓமா ஐயா உங்களோட ஐயா ஏதோ ஏதோ ரெண்டு போட்டீங்களா ஐயா? இருக்கா இருக்கா பாருங்கோ. இல்ல அவர் கதைக்கிறார், அவர் டிரைவ் பண்றாரு, கதைக்கிறதுக்கு முடியாம இருக்கு. என்னவோ தட்டுப்பட்டுடுது ஐயாக்கு. போன் கால்ஸ் ஏதாவது வந்தாலும் இப்படி வாரது. லீவ் பண்ணி திருப்பி வந்தாலும் ஓகே. ஐயா நீங்க லீவ் பண்ணி போட்டு திருப்பி வாங்க. ரெஸ்பான்ஸ் காணுங்க அவர்கிட்ட இருந்து. இல்ல உள்ளாயிட்டாரு, இனி வருவார். கேட்கலாமா சொல்றது? இப்ப சரி ஐயா. இப்ப சரி. நான் வேற ஒரு இதுல இருக்கிறேன். அது பரவாயில்ல. அப்ப கதையுங்க, இனி தொடருங்க அப்படியே. கொஞ்சம் பொறுங்கம்மா. ஓகே ஓகே, அது பரவாயில்ல. பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு 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 1 மினிட் பொறுங்க. ஓகே ஓகே, பரவாயில்ல. Recording in progress. ஐயா ஒரு கம்ப்யூட்டரை நிப்பாட்டுங்க, இல்லாட்டி இப்படி எக்கோ பண்ணும். கதையுங்க ஐயா. இப்ப கேட்க இல்லையா ஐயா? உங்களோட அந்த நீங்க முதல் பாவிச்ச கம்ப்யூட்டருக்கு என்னமோ சம்திங் சவுண்ட் சிஸ்டம் நடந்துட்டுது ஐயா. நீங்க இப்ப புதுசா வந்தீங்களா? அது கேட்டது, அதுக்குள்ள வாங்க.
ஒரு நாளும் இப்படி நடக்கிற இல்லையாக்கு ஏதோ கம்ப்யூட்டருக்கு வந்து ஏதோ சம்திங் அந்த சவுண்ட் சிஸ்டத்துல நீங்கள் ஒன்றில் 0வுக்கு விட்டுட்டியால் இல்லாட்டி அந்த ஒரு பட்டன் ஒன்று இருக்குது அது மியூட்ல நின்றால் நீங்க கதைக்கிறது எங்களுக்கு கேட்காது. புதுசுல வாங்க, புதுசுல ஐயா கதைங்க இப்ப புதுசுல வந்ததுல புதுசுல கதைக்கணுமா? பழச நிப்பாட்டுங்க ஐயா, என்னண்டா அது எக்கோ பண்ணுது. இப்ப சரி. இதுல வருவோம். ஓ இப்ப நாங்கள் பார்த்ததுல அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அப்ப அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தவன் அவர்கள் அளவு பக்குவ நிலையடைந்து இந்த இறை உணர்வை பெற்று இறைவனுடைய அருளை பெற்று அந்த அன்புதான் சிவம், இந்த சக்தி தான் சிவம், இந்த திருவருள்தான் அறிவு என்று சொல்லி அதை அவர்கள் அறிந்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு பிறகு அவர்களே அன்புமயமாக இருப்பார்கள். அன்பே சிவமாக அமர்ந்திருந்தாரே. அப்ப இந்த அன்புதான் சிவத்தை விளங்கும்படி செய்கிறது என்பதை எல்லாரும் உணர்ந்து அந்த அறிவை பயன்படுத்தி அவர்கள் அதை உணர்ந்து கொண்டார்களா இருந்தால் அந்த உண்மையான திருவருளால அவர்கள் அந்த விஷயத்தை அறிந்தார் என்றால் சிவமும் சக்தியும் ஒன்றுதான் என்று அறிந்தார் என்று சொன்னார் அந்த அன்பே வடிவாய் அன்பே சிவமாய் இந்த அன்பை வடிவாக அந்த தன்மையை எதிர்ந்தார்கள். அதாவது அவர்கள் அந்த சிவமான் தன்மையை சக்தியோடு சேர்ந்து இருக்கிற இந்த சிவமாகிய தன்மையை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் இடையறாத அந்த திருவடியில வைக்கின்ற அன்பாகிய அந்த வித்து, அன்பாகிய அந்த முக்கியமான அந்த தன்மை, அந்த இறைவனுடைய சக்தி திருவருள் தான் சிவம் என்பதை அவர்கள் அறிந்து அவர்கள் அந்த பேரின்ப நிலையிலே இருந்திருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு அந்த திருவருள் சக்தி சிவன் இரண்டும் ஒன்றென்ற நிலையை அவர்கள் உணர்ந்த போது அவர்கள் இரண்டையும் தங்களுடைய அந்த அன்பின் சின்னமாக, அன்பின் தன்மையாக, அன்பாகவே அறிந்து தாங்களும் அன்புமயமாக இருக்கிறார்கள். அதான் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அவர்கள் இந்த சிவமான் தன்மை என்று சொல்லுமே, சிவமான் தன்மை வந்து அவர்களுக்கு இந்த இது இருக்காது, எது தன்முனைப்பு இருக்காது, தற்போதம் இருக்காது, அதாவது பாச ஞானம் இருக்காது, பசிஞானம் இருக்காது. எல்லாம் சிவம் என்ற தன்மை, சிவத்தின் மூலமாக எல்லாம் நடக்கின்றது. இந்த சிவம் திருவள்ளோடு சேர்ந்து அருள் புரிகிறார் என்ற தன்மையை பெற்று இருப்பார்கள். அவர்கள் அன்பே சிவம் என்ற நிலைமையிலே மேலோங்கியவர்களாக இருக்கிறார்கள். அன்பாகிய சக்தியும் அறிவாகிய சிவமும் ஒன்றாக இருக்கிற நிலையை அவர் பெற்றிருப்பார்கள். இதுல பெரிய புராணத்துல தடுத்தாட்கொண்ட புராணம் 196வது பாடல பார்த்தீங்க என்றால் பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் ஊன மேல் ஒன்றுமில்லார் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் மாறுவார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் என்று. அது பெருமையால் தம்மை ஒப்பார். எப்படிப்பட்ட சிவனடியார்கள் இந்த இறைவனையும் சக்தியையும் தாங்கள் தங்களோடு சேர்த்து அந்த தன்மையை பெற்றவர்கள் பெருமையால் தம்மை ஒப்பார். இந்த பெருமையில அவர்கள் இறைவனை ஒத்தவர்களாயிருப்பார்கள். பேணலால் எம்மை ஒப்பார். இறைவனை வழிபடுவதன் மூலமாக இந்த சிவத்துடைய நிலைமையை பெற்றிருப்பார்கள். ஒருமையால் உலகை வெல்வார். இறைவனோடு சேர்ந்திருக்கின்ற ஒன்றிட்ட தன்மையால இந்த உலகத்தை எல்லாம் வென்று உலக மக்கள் எல்லாரையும் போற்றப்படுவர்களாக இருப்பார்கள். ஊனமேல் ஒன்றுமில்லார் இந்த உடம்பை பற்றி அக்கறை கொள்ள மாட்டார்கள். அதாவது தத்துவங்களை பற்றி, இந்த தனுகரண பூனங்களை பற்றி அவர்களுக்கு எந்த அக்கறையும் இருக்க மாட்டாது. அந்த உடம்புல எந்த விதமான பற்று, அந்த உடம்பு சொல்லும் போது கருவிகரணங்கள் மேல அவர்களுடைய செயற்பாடுகள்ல எந்த விதமான ஆர்வம் இல்லாதவர்களா இருப்பார்கள். ஊனமேல் ஒன்றுமில்லார். அருமையாம் நிலையில் நின்றார். அவர் அருமையாகிய இறைவனோடு இருக்கின்ற அந்த நிலையிலே, இறைவனோடு சேர்ந்திருக்கின்ற மேலான நிலைமை அருமையான நிலையில் சொல்வதார். அன்பினால் இன்பம் மாறுவார். அவருக்கு அன்புதான், அந்த அன்புதான் அவர்களுக்குரிய மகிழ்ச்சியை, இன்பத்தை
இறைவனோடு இருக்கின்ற அந்த மேலான தன்மையை பெற்றவளா இருக்கிறார்கள் சொல்லி பெரிய புராணம் தடுத்தாண்டுக புராணத்திலே எங்களுக்கு 196ஆம் பாடலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பின் முதிர்வு தான் சிவம். அன்பே சிவம் என்பது அன்பின் முதிர்ச்சி. இறைவனை நாங்கள் எண்ணி 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 அவனையே எல்லாமாக கருதும் போது அந்த அன்பு முதிர்ச்சி அடைகிறது. அந்த அன்பின் முதிர்ச்சி தான் சிவம் என்று சொல்கிறார். ஆரணங்கள் ஆமங்கள் அருணிலா கொண்டு காரணன் அருளால் ஆகில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் முதலாயுள்ள சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குருசந்தானை செய்தியின் சென்றிடாவே. சிவஞான சித்தியாரில் 66வது பாடலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆரணம் வேதங்கள், ஆகமங்கள் அருளினால் அவங்களுடைய அந்த வேதங்கள் ஆகங்களுடைய அந்த கருத்துக்களால அந்த உருக்கொண்டு இறைவன் அந்த அதே வடிவமாக வேதாகம வடிவமாக இருந்து அருள் செய்கிறான். அதே அந்த அருளை பெற்றவர்கள் சுரர் நர நாருக்கெல்லாம் சீரணி குரு சந்தானை செய்தியை சென்றிடாவே. அவர்களுக்கு அந்த எந்த விதமான பற்று பாசம் ஒன்றிட்டு இல்லாமல் இறை உணர்வு மட்டும்தான் இருக்குன்ற செய்தியை சித்தியார் சொல்கின்றது. அதாவது வேதம் ஆகியவற்றை குருவாகி வாங்கி தந்து கடவுள் விளங்கி அருளாவிட்டால் மக்கள் நல்கதையில் செல்ல வழி இல்லாது போய்விடுவார்கள். நாரணன், தேவர், மனிதர், நாகர் முதலிய உயிர்களுக்கு நல்ல உபதேசம் செய்யும் குரு பாரம்பரியம் இல்லாமல் போயிருக்கும். ஆகவே இறைவன் உருக்கொண்டே உண்மையை அருள வேண்டும். அப்ப இறைவனுடைய இந்த திருவுருவை நாங்கள் வழிபடும் போதோ அந்த சிவமே வழிபாக இருக்கும் போதோ எங்களுக்கு எல்லாம் சித்திக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு எதுவும் கிடைக்காது. அதாவது குருவுடைய அருளும் கிடைக்காது வந்தார். சித்தியாரில் அடுத்த பாடலை பார்த்தீங்கன்னா 67ல உருவருள் குணங்களோடும் உணர்வருள் உருவில் தோன்றும் கர்மமும் அருள் அறந்தன் கரசரணாகதி சாங்கம் தருமருள் உபாங்கம் எல்லாம் தனதருள் தனக்கொன்றே அருளுரு உயிர்த்தன்றே ஆக்கினன் அசிந்தன் தன்னே. இறைவன் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன். உயிர்களுக்கு எல்லாவற்றையும் தந்து, அதாவது உருவம், குணங்கள், செயல்கள் இறைவனது அருள் வடிவங்களாக இருக்கும். அவனுடைய திருமேனியில் உள்ள கரசரணாதி, கரசரணம் என்றது கைகள், பெரிய கைகளால் செய்யப்பட்ட செயல்கள், அது சொல்லப்பட்ட கண், மூக்கு, செவி, கழுத்து, மார்பு, தோல், நாவி, கை, கால் முதலிய அந்த பிரத்தியாக்கங்கள் உடம்பில் உள்ள மற்ற உறுப்புகள். மற்றது அந்த அவன் கையிலே வச்சிருக்கின்ற சூலம், மழு, வஜ்ரம், அபயம், நாகம், பாசம், அங்குஷம், இந்த மணி, அங்கி என்ற எல்லாம் இந்த தசாயுதங்கள் எல்லாம் அவனுடைய சாங்கங்கள். இப்போ இறைவனுடைய அந்த உருவத்தை நாங்கள் எண்ணி பார்க்கும் போது சரியா அந்த உரு உயிர்களை ஆட்கொள்ளுகின்றவர்களுக்கு அழுகின்ற உருவாக இருக்கின்றது. அந்த உரு மூலமாக புறப்படுகிறது அந்த இறை அன்பு. அந்த இறை அன்பைக்கு ஆதாரமாக இருப்பவள் சக்தி. திருவருளும் சக்தியும் ஒன்று என்ற நிலையை உணரும் போது நாங்கள் அது மயமாகவே, அந்த இறை சக்தி மயமாகவே இருப்போம். இந்த கருத்தை இங்கே சித்தியாரின் சொல்கின்றது. அன்பே சிவமாய் அமைந்திருந்தார் என்பது உண்மை. அந்த உண்மையை உணர்ந்தவர்கள் அன்பே வடிவாக இருக்கிறார்கள். இந்த உண்மையை உண்மையின் சக்தியும் வேறல்ல, அருளும் அறிவும் வேறல்ல, அன்பும் அருளும் ஒன்றுதான் என்ற நிலையை உணர்ந்தவர்கள், அவர் உண்மையான வடிவத்தை அறிந்தவர்கள், அவர்களே அந்த இறைவுடைய தன்மையை பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த பெரிய புராணத்துல தில்லைவாழாந்தன புராணத்துல 2ஆம் பாடல் எடுத்து பார்த்தென்றால் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி, இறைவன் கருணையே வடிவானவன், அங்கே அன்பே வடிவானவன், இரக்கமே வடிவானவன், சரி அருளே வடிவானவன். அதான் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாக்கி அற்புத கோல நீடி அருமறை திறத்தின் மேலாம். இறைவன் அப்படிப்பட்ட மேலான தன்மையை உயிர்களுக்கு தந்து தான் அன்புமயமானவன், சக்தி வடிவானவன் என்பதை காட்டுகின்றார். திருவாசகத்துல மாணிக்க வாசகர் கூட கோயில் திருப்பதிகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். மாறி நின்றென்னை மயக்கிடும் பஞ்ச புலனைந்தின் வழியடை தமுதே ஊறி நின்ற என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காணவன் தருளாய் தேரலிந்தெளிவே. தேரல் என்றது இந்த தேன், தெளிந்த தேனே, சிவபெருமானே,
திருப்பெருந்துறை உரை சிவனே, ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்று சொல்லி மாணிக்க இறைவனை அன்பாகவே காணுகிறார். ஈரிலா பதங்கள் என்றது இந்த அண்டம் கடந்த பொருள், தத்துவம் கடந்த பொருள், ஆதாந்தமாகின்ற பொருள், இந்த சிவம், அந்த சிவம் என்னுடைய இன்பம், யாவையும் கடந்த இன்பமே, அந்த இன்பமாக இருக்கிற சிவம் தன்னுடைய அன்பாகவும் இருக்குது. இறைவனே அன்பு வடிவான் என்றதை எங்களுக்கு மாணிக்க வாசகர் கோயில் திருப்பதிகம் மூலமும் விளக்கி காட்டுகிறார். சித்தியார் வடிவாக காட்டுகின்றது. அதை விட ஏற்கனவே நாங்கள் பார்த்த பெரிய புராணம் காட்டுகின்றது. எல்லாம் இறைவனுடைய உருவம் வடிவம் எல்லாம் உயிர்களுக்கு அன்பை செய்கின்ற, நன்மையை செய்கின்ற, அருளை தருகின்ற, சக்தியோடு கூடிய வடிவாக விளங்குகின்ற அன்பும் அருளுமாகும். அந்த அன்புதான் அந்த அருள், அந்த அருள்தான் அந்த அன்பு, அந்த அன்புதான் சிவம். அந்த சிவன்தான் எங்களை நல்வழிப்படுத்துகின்றது. சிவமான் தன்மையை நாங்கள் அந்த நிலையை உணரும் போது பெறலாம் என்ற கருத்தை இங்கே வலியுறுத்தி கூறுகின்றார். தொகுத்து பார்க்கும்போது அன்பு வேறு சிவம் வேறு என்று இரண்டும், அன்பு வேறு சிவம் வேறு இரண்டும் ஒன்றல்ல, தனித்தனியான இரண்டு என்று சொல்லுபவர்கள் அறிவில்லாத மூடர்கள். அன்பு வேறு சிவம் வேறு இரண்டும் ஒன்றல்ல, தனித்தனியான இரண்டு என்று சொல்லுபவர்கள் எல்லாரும் அறிவில்லாத மூடர்கள் என்பதே திருமூலர் வாக்கு. அன்பே சிவம் என்பதை பலரும் அறியாமல் இருக்கிறார்கள். அந்த சக்தி தான், அந்த அன்புதான், இந்த திருவருள் தான் சிவம் என்பதை பலரும் அறியாமல் இருக்கிறார்கள். பிறகு நிறைய அந்த அப்படித்தான் அது அறியாமல் இருந்து அவர்களுக்கு நல்ல அறிவு பற்றி அல்லது கேட்டல், சிந்தித்த, தெளிதல், நிட்ட உடல் பெற்று குரு மூலமாக அந்த உபதேசம் பெற்று இரண்டும் சரி அன்புதான் சிவம் என்றதை எல்லாரும் உணர்ந்து விட்டால், அறிஞ்சு விட்டால், அதுக்கு பிறகு அந்த அப்படி அறிந்தவர்களே சிவத்துடைய உருவாக இருப்பார்கள். அன்புருவாக, சிவமே உருவாக, சிவத்துடைய சக்தியினுடைய வடிவமாக இருப்பார்கள். அவர்களுக்கும் சிவன் சக்திக்கும் வேறுபாடு இல்லாத நிலையில அவர்கள் இந்த சிவமே ஆகி இருப்பார்கள். அதாவது அன்புதான் சிவம் என்பதை எல்லோரும் அறிந்து விட்டால் பிறகு அவர்களே அன்புருவான சிவமாய் அமர்ந்திருப்பார்கள். ஆனந்த வெள்ளத்தில் இழைத்து சிவமான் தன்மை பெற்றவர்கள் ஆவார்கள் என்று இங்கே தொகுத்து கூறப்படுகின்றது. அதாவது அவர்கள் சிவமான் தன்மை, சிவத்துடைய நிலைமை எல்லாம் பெற்றிருப்பார்கள், சிவத்தை போல இருப்பார்கள், வேற சிந்தனையத்தோட இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த அன்பும் சிவமும் ஒன்று, சக்தியும் சிவமும் ஒன்று, அல்லது திருவருளும் அறிவும் ஒன்று என்ற நிலையை அவர்களும் பெற்று அவர்கள் அதே மயமாக இருந்து அந்த சிவமான் தன்மையோடு இருந்து அவனுடைய அருளிலே திளைத்து கொண்டு இருப்பார் என்ற செய்தியை இங்கே சொல்கின்றார். அன்பும் சிவமும் இரண்டென்பது அறிவிலார், அன்பே சிவமாவது ஆதம் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆதம் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அருமையான ஒரு பாடல். அடுத்த பாருங்க, 271. பின்னி பிணைக பேரருளுடன். இந்த பேரருள் என்பது திருவருள் சக்தி. திருவருள் சக்தியோடு நாங்கள் கூடியிருந்தால், அதாவது சத்தினி பாதம் பதிந்தால், அல்லது திருவருள் சக்தி எங்களுக்கு பதிவுமாயிருந்தால், எங்களுக்கு கிடைக்குமாயிருந்தால் சரியா எங்களுக்கு அந்த பேரருள் கிடைக்கும்னு சொல்கின்றார். பின்னி பிணைக பேரருளுடன். அன்புதான் சிவத்தை விளங்க செய்யும். அப்ப அன்புதான் என்றது இறைவனுடைய செலுத்துகின்ற, நான் சொன்ன அன்பு என்பது சரியா காதல் என்று சொல்லலாம், பக்தி என்று சொல்லலாம், பிரபக்தி என்று சொல்லலாம், பாசம் என்று சொல்லலாம், கருணை என்று சொல்லலாம், இரக்கம் என்று சொல்லலாம். எப்படி சொன்னாலும் நாங்கள் இறைவன் மேல கொண்டுகின்ற இந்த மேலான அன்பு முக்கியமானது என்று அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்குது. அந்த அன்புதான் சிவத்தை விளங்க செய்யும். நாங்கள் செலுத்துகின்ற அன்பு சிவத்தை எங்களிலே பதிய செய்யும். ஆன்மாவிடம் அனாதி நித்திய சம்பந்தம் உள்ள அன்பிற்கும் இறைவனுக்கும் உள்ள இயல்பு. அந்த அன்பும் இந்த இறைவனும் ரெண்டும் வேறுபாடல்ல, இயல்பு சேர்ந்திருக்கின்றன என்ற தன்மையும் இங்கே சொல்லுகின்றார். பொன்னை கடந்திலங்கும் புலித்தோலிலன் மின்னி கிடந்தே மிளிரும் இளம்புரை துண்ணி கிடந்த சுடுபொடியாடிக்கு
பின்னி கிடந்ததன் பேரன்புதானே. பொன்னை கடந்து இலங்கும் புலித்தோலினன் பின்னி கிடந்து மிளிரும் இளம்புரை துன்னி கிடந்த சுடுபொடி ஆடிக்கு சரியோ பின்னி கிடந்தது என் பேரன்பு தானே. பாருங்க, பொன்னை கடந்து இலங்கும் புலித்தோலினன். பொன் என்பது மிக ஒளி பொருந்திய ஒரு பொருள், பெருமதி மிக்க பொருள். அது ஒரு மஞ்சள் நிறத்தில கொஞ்சம் மேலான தன்மையை கிடக்கின்ற பொருள். அந்த பொன்னிலையும் மேலாக பொன்னை கடந்து, அந்த கடந்து அதுக்கு மேலான நிலையில இலங்கும், இலங்கும் என்றது அமைந்திருக்கின்ற அல்ல விளங்கியுள்ள, பொன்னிலும் மேலான இந்த பிரகாசம் உடையது இறைவன் அணிந்திருக்கின்ற புலித்தோல். புலித்தோலானது பொன்னை கடந்து இலங்கும் புலித்தோலை ஆடையாக அணிந்தவன். அதாவது பொன்னிலும் மேலான பிரகாசமுடைய புலித்தோலினை போன்ற மஞ்சள் ஒளியில் விளங்குகிறவன். நாங்கள் தியானம் சரியாய் செய்யும் போது இரண்டு கண்களாலேயும் புருவ நடுவை, அதாவது மூக்கு நுனியை பார்த்து புருவ நடுவில் அதை கவனத்தை செலுத்தும் போது அங்கே முதலில் நீல ஒளி வரும், பிறகு வெள்ளை ஒளி வரும், பிறகு மஞ்சள் ஒளி வரும் என்று ஞானிகள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த மஞ்சள் ஒளி விளங்குகிற இடம் சகஸ்திரலம். அப்ப அந்த ஒளிமயமாக இருக்கிறவன், புலித்தோலை ஆடையாக அணிந்திருக்கிறவன், அதோட சேர்த்து அந்த புலித்தோலுடைய அந்த மஞ்சள் நிறத்தை போல மேலான அந்த மஞ்சள் ஒளியிலே இறைவன் விளங்குகிறான் சொல்கின்றார். அந்த புலித்தோலை ஆடையாக அணிந்தவன் என்று சொல்லுகிறார். அதே போல அந்த ஆடை அவனுக்கு என்னத்தை நினைவுறுத்துகிறான் என்றால் மஞ்சள் ஒளியிலே தான் விளங்குகிறான் என்பதையும் அதை விளக்குகின்றது. ரெண்டு விஷயத்தை சொல்றார். நம்முடைய ஆடை பொன்னிலும் மேலான மஞ்சள் நிறமுடைய புலித்தோலை உடையது. அந்த இறைவனானவன் இந்த புலித்தோல் நிறமுடைய மஞ்ச ஒளி வடிவாக இருக்கிறான். அந்த ரெண்டு பொருளை இங்கே சுட்டி காட்டுகிறார். பின்னி கிடந்து மிளிரும் இளம்புரை. மின்னி என்றது மின்னி கிடங்கிறது பளிச்சொண்டு இருக்கும். சரியா, மின்னல் மின்னும் தானே, டக்கனை வந்து டக்கனை போயிடும். இப்ப மின்னி கிடந்து மிளிரும் இளம்புரை, அந்த பளிச்சென்று பிரகாசிக்கின்ற அந்த சிற்றொளி, அதாவது இளம்புரையானது அந்த மின்னலை போல ஒரு சிறிய ஒளியை பிரகாசித்துக் கொண்டிருக்கும். இறைவனுடைய ஆடை புலித்தோல், அவனுடைய இருக்கிற இடம் ஒளிமயமான இடம், மஞ்சளமான ஒளி பொருந்திய இடம். சரி, அவனுடைய அந்த தலைமுடியிலே இருக்கின்றது மின்னலை போன்ற ஒளி விடுகின்ற மிளிரம் என்றது பிரகாசிக்கின்ற ஒளி வீசுகின்ற இளம்புறையாக இருக்கின்றது. மின்னொளி நிலத்தை கிடந்து மிளிதலால் ஒத்த இளம்புறை, அது மின்னலை கிடத்த மின்னலை போல அந்த ஒளி அப்படியே பிரகாசமாக இருக்கின்ற இந்த சந்திரன், இளம்புரை சந்திரன் ஒளி என்று இருக்கின்றது. மின்னொளி போல் விளங்கும் ஆரூராகிய இளம்புறையை சூடியவன் இறைவன் உடைய தரையிலே தலைமுடியிலே இளம்புரை ஒளி வீசுகின்ற இளம்புரை இருக்கின்றது. அதை சொல்கின்றார். துன்னி கிடந்த சுடுபொடி ஆடிக்கு, துன்னி என்றது சேர்ந்து விளங்கி அல்ல பொருந்தி, துன்னி கிடந்த சுடுபொடி, சுடுபொடி என்ற சுடலையில இருக்கின்ற அந்த சாம்பல், சுட்ட சாம்பல், அதே பிரமா விஷ்ணுடைய எல்லாத்தையும் இந்த சுட்ட சாம்பல் சரியா பொருந்தி இருக்கின்ற அது வெண்ணீறு. சுடுபொடி என்பது சுட்டு வெள்ளையா இருக்கின்ற அந்த திருநீறு. துன்னி கிடந்த சுடு பொடி ஆடிக்கு, அந்த பொடியை பூசி நடனம் ஆடுகிறவன். சரியோ, சுடலையிலே நடனம் ஆடுகிறவன். சுடலை பொடி பூசி தோடைய செவியன் விடையோரிய உண்மதி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள் வேண்டி சம்பந்த பெருமா பாடுகின்றார். அவர் அங்கே அந்த பொடியை, அந்த நீட்டை அவரே பூசிக்கொண்டிருந்து நடனம் ஆடுகின்றார். இன்னி கிடந்த சுடுபொடி ஆடிக்கு, சுட்டுகின்ற அந்த வெண்ணிறமான நீட்டை அணிந்திருக்கின்ற இந்த கூத்தாடுகின்ற இறைவன். அவன் சங்கார காலத்தில,
இந்த உலகில் உள்ள எல்லாவற்றையும் அழித்து அவற்றை எரித்து அங்கே கிடக்கின்ற சாம்பலை எடுத்து பூசி அங்கே தான் முதல்வன் சங்கார காரணன் என்று சொல்லி நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற தன்மையை இங்கே காட்டுகின்றார். சரியோ? அப்ப இந்த அழகை அழைக்கப்படுகின்ற திருவண்ணீட்டு கோலத்துடன் விளங்கி திருநடனம் புரிகின்ற அந்த சிவனுக்கு துண்ணி கிடந்த பொருந்தியிருந்த அந்த அந்த திருநீட்டை அணிந்து நடனமாடிக்கொண்டிருக்கின்ற அந்த சிவனுக்கு பின்னி கிடந்தது என் பேரன்புதானே. பின்னி கிடந்தது கதை பிரித்து அதை பிரித்து எடுக்க இயலாது. அந்த அன்பை அந்த இறைவனோடு சேர்ந்திக்க அன்பை இதுதான் அன்பு அணியில் பிரித்தெடுக்க இயலாது. அது அப்படியே பின்னி போயிருக்கிறது. நாங்கள் தலைமுடியை பின்னுகின்றோம், பின்னிரண்டு சொல்லுவோமே, தலைமுடியை பின்னுகின்றோம். இறைவனுடைய சடையிலெல்லாம் அந்த சடையெல்லாம் பின்னி போய் பிரிக்க முடியாமல் சிக்கப்பட்டிருக்கும். அதே போல இவருடைய பேரன்பும் இறைவனோட சேர்ந்து பின்னி பிணைந்திருக்கிறது, பிரிக்க முடியாத அன்பாக இருக்கின்றது. என்னுடைய பேரன்பு கலந்திரனோட இரண்டரை கலந்திருக்கின்றது. அடியனுடைய பேரன்பு பின்னி கிடந்தது. அளவில்லாத பேரன்பு இந்த பிரிவினை கலப்பு இல்லாமல், பிரிவினை பிரிக்க முடியாத வகையில ஒரு கலந்த நிலையில அதிலிருந்து வேறுபடுத்தி காட்ட முடியாத நில அன்பு இறுகி கிடந்தது. சரியோ? இந்த அன்பு பின்னி கிடக்கிற போது அன்புக்கு பற்றுக்கோடாக விளங்குகின்ற இறைவனும் பின்னி கிடக்கிறான். அப்போ இறைவனோடு அன்பு பின்னி கிடக்கும் போது இறைவனும் அந்த உயிரோட சேர்ந்து பின்னி கிடக்கிறான் என்று சொல்லி இங்கே சொல்லுகின்றார். இப்ப நாங்கள் சில சொற்களை பார்த்தோம் என்றால், புலித்தோலினன், அதாவது மஞ்சள் ஒளியில் விளங்குபவன், அல்லது பொன்னிலும் மேலா நிறத்துடைய புலியதல் ஆடை உடையவன். புலியதல் ஆடையும் வளமானும் என்று சொல்லி சில பாடல்ல பாடுகிறதை கேட்கிறோம். சரியோ? இந்த புலித்தோல் பொன்னை காட்டிலும் சத்து மஞ்சள் நிறம் கூடினது. பொன் நிறத்தை விட புலித்தோலானது கொஞ்சம் மஞ்சள் கூடியது. சுந்தரர் ஒரு தேவாரத்தில் 7ஆம் திருமுறையில 24வது பதிகத்துல 1வது தேவாரத்தை பார்த்தீங்கன்னா, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் முதலில் கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மலபாடி உள்மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி ஆரென்னைக்கு நீ. அங்கே பின்னி பிணைந்து கொண்டிருக்கின்றது அன்பு. அப்ப அவர் புலித்தோலை அரைக்கு அசைத்து இடையிலே அணிந்தவர். சரியா? புலியதல் ஆடையும் மலமானும் என்று சொல்லி அங்கே பாடப்படுகிற திருப்புகளை பார்த்தா தெரியும். அப்படி இறைவன் இந்த புலித்தோலை ஆடையாக அணிந்திருக்கின்றான். அதே போல இந்த புலித்தோலை போன்ற அதிலிருந்து மேலான இந்த மஞ்சள் ஒளியிலே அவன் இந்த ஒளிமயமாக விளங்குகிறான். இந்த கதையும் சொல்லுகின்றார். சுடுபோடி ஆடி என்றது வெண்ணீர் தொழியில் ஆடுபவன். வெண்ணீட்டு தொழிலே அந்த வெண்ணீட்டை பூசி அந்த ஒளியிலே ஆடுகின்றவன். மற்றது சுடுபொடி என்ற நீரு, சுடுகாட்டை சாம்பர். சுடுபொடி அந்த சுட்ட நீரு. ஆடி என்பது கூத்தாடுகிறவன், நடனம் ஆடுகின்றவன், திருநடனம் புரிகின்றவன். இதுல குறிப்பாக என்னென்று கேட்டால், துறவிக்கு மஞ்சள் ஒளி. துறவிகளுக்கு இந்த மஞ்சள் ஒளி தெரியும். மஞ்சள் ஒளியை அவர் காணுவார்கள். அதே போல இல்லறத்தாருக்கு வெண்மை ஒளியும். எங்களை போன்ற இல்லறத்தாக்களுக்கு நான் சொன்னேன், ஆரம்பத்தில் எங்களுக்கு நாங்கள் தியானம் செய்யும் போது வெண்ண நிறமான ஒளி, அந்த நீல ஒளி பிற வெண்மையாக மாறும். இல்லறத்தாருக்கு அந்த ஒளி வரும். அப்ப நாங்கள் இந்த ஒளியை சாதகம் செய்யும் போதோ எங்களுக்கு விளங்கு. நாங்கள் வடிவாக நன்றாக தியானிக்கும் போது இறைவனை உள்ள உணர்த்தி அந்த உணர்வாக அவனை அறியும் போது, அவனை காணும் போது இந்த ஒளி நிச்சயமா தெரியும். நல்லா பார்த்தா தெரியும். வட்ட வடிவம் ஒளியில அதை பிரகாசித்து விட்டு விட்டு அந்த ஒளி பிரகாசிக்கிறது எங்களுக்கு தெரியும். நல்ல வகையில நாங்கள் தியானத்தை செய்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு வெள்ளை ஒளியோ அல்லது நீல ஒளியோ மஞ்சள் ஒளியோ ஏதோ ஒளி தெரியும், நிச்சயமா தெரியும். சரியோ? இப்போ கூத்தன் பொன்னம்பலத்திலும் வெள்ளி அம்பலத்திலும் ஆடுகிறான் என்பதற்கு பொருள்தான். இப்போ பொன்னொழியும் மற்றது வெண்மையான ஒளியும். மதுரையில சரியா, சிதம்பரத்துல அவர் வெள்ளமையான ஒளியில இருக்கிறார். சிதம்பரத்துல பொன்னொழியும், இங்கே மதுரையில வெள்ளி ஒளியும். வெள்ளி அம்பலம் மதுரை, பொன்னம்பலம் சிதம்பரம். சிதம்பரத்துல பொன்னொழியும், எங்களுக்கு மதுரையில வெள்ளொழியுமா இருக்கிறார் தான் சாம்பல்
வெள்ளொளி, பெரிய வெண்ணீறு, அங்கே அவர் மதுரையிலே அழிக்கின்ற நடனமாடுகின்ற அம்பலம் வெள்ளி அம்பலம். அப்ப அந்த வெண்பொடி என்றது, வெண்பொடி ஆடி என்பது அங்கே மதுரையையும் குறிக்கின்றது. பொன்னொளி என்பது அங்கே சிதம்பரத்தையும் குறிக்கின்றது. இறைவன் எல்லா இடங்களிலும் நடனமாடுறான், உடலையும் அடுத்தான். பின்னி புனைந்து என்பது பிரிக்க முடியாதது, அத்திவிதமானது. சரியோ? மிடிதம் என்பது ஒளி வீசுகிறது, விளங்கும் என்பது இளங்கும் என்பது விளங்கும். மின்னி என்றது இந்த பளிச்சென்று இந்த பார்வையில படுகிறது, அதாவது சந்திரனுடைய இளமுறை சந்திரனுடைய ஒளி. புன்னி என்பது சேர்ந்து அல்லது பொருந்தி. இப்படிப்பட்ட நிலையிலே இறைவன் பொன்னை கடந்து இளங்கும் புலித்தோலினன், மின்னி கிடந்து மிளிதும் இளம்புரை, துண்ணி கிடந்த சுடுபொடி ஆடிக்கு பின்னி கிடந்தது என் பேரன்புதானே. அப்ப அந்த அப்படிப்பட்ட இறைவனோடு என்னுடைய அன்பு பிரிக்க முடியாத அன்பாக இணைத்து பிணைத்து சரியா சேர்ந்திருந்தது என்பது இங்கே திருமூல கூறுகின்றார். இப்ப தொகுத்து பார்க்கும்போது பொன்னை விட சிறப்பாக ஒளிவிடும் புலித்தோலை ஆடையாக அணிந்தவன் அல்லது பொன்னொளி விளங்குகின்ற சேச்சலத்திலே இருக்கிறவன், மின்னலை போல ஒளி வீசுகின்ற இளம்புரை சந்திரனை சடையில் சூடியவன், சடைமுடியோடு சூடியவன், சடையிலே சூடியவன், வெண்ணீறு பூசி அம்பலத்தில் ஆனந்த கூத்தாடும் பரம்பொருள் என்கிறான். அம்பலம் என்றது சிதம்பரம், தில்லை அம்பலம். அதே போல வெள்ளி அம்பலமும் அவன் நடனமாடுகின்ற இடம். நான் கொண்ட அன்பு இரண்டர கலந்தது, இறைவனோடு பின்னி பிணைந்தது, பிரிக்க முடியாதது, நெருக்கமானது, முறுக்கப்பட்ட அன்பு. அதே நாங்கள் எவராலேயும் அதை பிரிக்க முடியாத அன்பு என்று சொல்லி இங்கே திருமூலர் வடிவாக சொல்லுகின்றார். பொன்னை கடந்திலங்கும் புலித்தோலிலன் மின்னி கிடந்தே முளிரும் இளம்புரை, துன்னி கிடந்த சுடுபொடி ஆடிக்கு பின்னி கிடந்ததன் பேரன்புதானே என்று சொல்லி வடிவாக விளங்கப்படுத்துகிறார். அடுத்து பாருங்க, 272வது மந்திரம் என்ன சொல்றார் என்றால், அன்பனும் பிடியுள் அகப்படும் மணி. அன்பனும் பிடியுள்ள அன்பால கட்டுப்பட்டதா, அன்பால கட்டுப்பட்டபடியால் இறைவன் அன்புக்கு எப்போதும் கட்டுப்பட்டவன், அன்புக்கு அடிமையானவன். அதான் இங்கே பிடித்த பத்துல சொல்றார் மாணிக்க வாசகர், சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அழுவது நீயே, இறைக்கு பிடித்துக் கொண்டேன், நீ என்னை விட்டு பிரிய இயலாது என்று சொல்லி அந்த அந்த பிடிக்குள் அகப்பட்டால், நான் உங்களுக்கு முந்தி கதை சொன்னது தெரியல, பாரத கதையில சரியோ ஒரு கருத்து சொன்னான், பஞ்சபாண்டவர் எல்லாரையும் கூப்பிட்டு இன்றைக்கு தில்லியம் இந்த பஞ்சபாண்டவரை 5 பேரையும் கூப்பிட்டு கேட்கிறார், இந்த சண்டையை எப்படி பாடலாம், பாரத போரை எப்படி திறக்கலாம்னு ஒவ்வொரு வர்த்திச்சினார்கள். கடைசியில அந்த சகாதேவன் எங்களுக்கு தெரியும், அவன் கொஞ்சம் சோரத்துல இந்த அறிவில கொஞ்சம் கூடினவன், அவன்கிட்ட கூப்பிட்டு கேட்டார். அவனை சிம்பிளாக சொல்ற, வடிவாக விளையத்தை சொல்றான்னு கேட்டால், சரியோ பாராள கண்ணன் ஆட்சியை கொடுங்க அண்ணனுக்கு, சரியா பார்த்தனை முன் கொன்று அர்ஜுனனை கொல்லுங்கள், அவன் தலையை வெட்டி அவனை கொல்லுங்கள். சரி, அப்ப பாராள கண்ணன் நிகழ் பார்த்தனை முன் கொன்று அணங்கின் காரார் குழல் கலைந்து, அந்த திரௌபதி இருக்கிறாளே அவளை தலையை முட்டை அடிச்சு காலில் விலங்கு பூட்டி வைங்க, இல்லாட்டி அவள் குழப்படி பண்ணுவாள். அவள் சொல்லியிருக்கிறாள், இந்த இவங்களுடைய தத்தத்தை எடுத்து தலையில குடிச்சுத்தான் நான் தலைமுடி முடிப்பேன், இல்லாட்டி முடிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லுகிறாள். அப்ப இந்த தத்தத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு முடிவணுமே, அப்ப முடிய விட்டுங்க, அவள் அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாம இருக்கிறதுக்கு காலில் விலங்க பூட்டி வைங்க, காலை தலை பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னை நான் கட்டுவேன். பிடிக்கிற இன்னும் இறைக்க பிடிச்சன் என்றால் நீதான் எல்லாத்துக்கும் சூத்திரதாரி, இந்த எல்லாத்தையும் நடத்துறவன் நீ மட்டும்தான். உன்னை பிடிச்சு கட்டி போட்டால் இந்த பாதத்தை தடுக்கலாம். சரியாப்பா, நீ சொல்ற முந்தி நீ சொன்ன எல்லாவற்றையும் செய்வோம், அது கண்ணனுக்கு முடிச்சு விடுவோம், அர்ஜுனனை கொல்லுவோம், திரௌபதியுடைய தலையை பழித்து அவளை விலங்கு ஊட்டி வைப்பான், எல்லாம் செய்வோம், செய்யலாம். நீ எப்படி என்ன கட்டி போடுவாய்? அவன் சொல்றான் என்று கேட்டால், உன்னை நீ தானும் உணராத பல்வடிவன் தன்னை காட்ட தலைத்திடுவேன் நான் என்றான்.
உன்னுடைய வடிவங்களை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வடிவங்களை காட்டு, நான் அதுக்குள்ள உண்மையான வடிவத்தை கண்டுபிடித்து உன்னை கட்டி பிடிக்கிறேன், உன்னை கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். இப்ப கண்ணன் என்ன ஆண்டால் இப்படி ஏராளமான வடிவத்தை காட்டுகிறான். இவன் ஒன்றுமே செய்யல, கண்ணை முடிக்கொண்டு கண்ணா 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 கண்ணான்னு சொல்ல 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 ஒவ்வொரு வடிவமும் மறையிறான். கடைசியாக உண்மையான வடிவத்தை அவன் கட்டி பிடிக்கிறான், இறுக்கி பிடிக்கிறான். இது பாரதத்தில் ஒரு கதை. அதே போல ராமாயணத்தின் ஒரு கதை. அம்மாவுடைய தாயார் அஞ்சனாதேவி ஒருவருக்கு அடைக்கலம் கேட்டு வந்த ஒரு மன்னனுக்கு தாய் அடைக்கலம் கொடுத்தார். மகனை காவலில் வச்சிருந்தார். மகன் வந்து தந்த வாளை சுருட்டி அந்த வாளுக்குள்ள ஒரு கோபுரம் மாதிரி வைத்து அதுக்குள்ள அந்த அரசனை வச்சு தான் அந்த வாழ உச்சியில இருந்துட்டான். சரியோ, அம்மாட சொல்ல தான் காப்பாற்றி அம்மா வாக்குறுதி கொடுத்திருக்கிறா, அவனை காப்பாற்ற வேண்டும் சொல்லி அம்மாவோட கட்டளையை திறமேற்கொண்டு அவன் காப்பாற்றான். இப்ப ராமருக்கு பிரதான் தெரியும், ராமருக்குரிய பகையாளி தான் அந்த அரசன் என்று சொல்லியும், ராமன் வந்து கேட்டால் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று சொல்லியும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ராமன் வந்து கேட்கிறான், அம்மா நீ இதை அவனை விடு என்று சொல்லி. அவன் சொன்னான், நான் அம்மாவோட கட்டளைக்குத்தான் கட்டுப்பட்டவன், அம்மாவுடைய வாக்கை காப்பாற்றுறது மகனுடைய கடமை என்று சொல்லி அவன் அதற்கு மறத்த மாதிரி மறக்காத மாதிரி நிறைய சொல்லி அவன் அவன் குருவாக அல்லது தலைவனாக இறைவனாக ராமனை பார்க்கிறார். அப்ப ராமன் சொன்னார், உன்னோட சண்டை பிடிச்சி நான் அவனை மீட்ட கொடுக்க போறேன். சரி, நீங்க சண்டை பிடிங்க, பரவாயில்லை. அப்ப ராமன் என்ன செய்கிறார், வில்லெல்லாம் எடுத்து அம்பெல்லாம் தொடுத்து வைக்கிறார். இந்த அம்போல் எல்லாம் இந்த அனுமானை சுற்றித்து போய் திரும்ப ராமனுடைய காட்டில விழுகிறான். அவன் ஒன்றும் செய்யலை. ஏனென்றால் அவன் அங்கே ராமா ராமா ராமான்னு சொல்ல 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 அந்த அம்புகள் எல்லாம் அந்த ராமமயமாக போய் ராமனுடைய இதே போயிட்டான். இதுல என்ன சொல்ல வரேன்டா, இந்த இறை நாமத்தால கட்டி வைக்கலாம். இந்த அங்கே சகாதேவன் கதையை பார்த்த நாங்கள் இங்கே அனுமாண்ட கதையை பார்க்கிறோம். அந்த ரெண்டையும் போட்டு பார்த்தோம்னு சொன்னால் சரியோ, அந்த இறைவனை எய்துதல், இறைவனை அன்போடு உருகி வழிபாடு முறை. அந்த அன்பனும் படியுள் அகப்படும் மணி. இறைவன் அன்புக்கு கட்டப்பட்டவன். நீங்கள் பக்தி செலுத்தினால் நிச்சயமாக இறைவன் அருள் செய்து ஆக வேண்டும். அவன் அந்த அந்த அருள் செய்கிற தன்மையிலிருந்து கடைசி மட்டும் விலக முடியாது. அவனுடைய இங்கே அன்பனும் பிடி என்று சொல்லுகின்றார். அன்புக்குள்ள கட்டுப்பட்டவனாக இறைவன் இருப்பான். அதான் இறைவனை அன்போடு உருகி செய்யும் வழிபாடுதான் சிறந்தது. அன்பால அல்லாமல் வேறு ஏதாலையும் இறைவனை வழிபட முடியாது. அன்புதான் இறைவனை அடையக்கூடிய ஒரு வழி என்று சொல்லி இங்கே 272வது மந்திரத்தையும் சொல்லுகின்றார். என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வரைப்பினும் அன்போடு உருகி அகங்குலை தந்தி என்போல் மணியினை எய்தல் ஒண்ணாதே. என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகம் குலைவார்க்கன்றி என்போல் மணியினை எய்த ஒண்ணாதே. நாங்கள் சந்தி பிரித்து பார்க்கும்போது இப்படி வழங்கலாம். என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு, எலும்பை விறகாக கொண்டு உடம்பில் உள்ள தசையெல்லாம் வெட்டி 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 எடுத்து, சரி அதை என்ன செய்து அறுத்துட்டு அப்படியே வெட்டி எடுத்து, இப்ப என்பே விறகா இறைச்சி அறுத்துட்டு எலும்பை விறகாகவும் இறைச்சியை அறுத்தெடுத்து பொன்போல கனலில் பொரிய வறுப்பினும், அதை வடிவாக நெருப்பில போட்டு வாட்டி வதக்கி பொன்போல எடுத்தாலும் கூட பொன்போல கனலில் நெருப்புல அதை பொரிய இறுகி கருகு வந்து அப்படி வறுத்தெடுத்தாலும் அன்போடு உருகி அகங்குலைவார்க்கன்றி அப்படியே எலும்பெடுத்து எலும்பு பிறகாக்கி இந்த உடம்புடைய கசி அறுத்து அதையெல்லாம் பொரித்து அல்லது அதை நெருப்பில போட்டு வாட்டி வதக்கி எடுத்து வழிபட்டாலும் அன்போடு உருகிய அகங்குலைவார்க்கன்றி இந்த அன்பாக இறைவனுடைய அன்பாக இருந்துட்டு மனம் நிகழ்வுகளுக்கு இதயத்தாமரையிலே இறைவனை கசிந்து உருகிறவர்களுக்கு அல்லாமல் என்போல் மணியினை எய்த உண்ணாதே. என்னை போல இந்த மணியாக இருக்கின்ற ஒளியை தருகின்ற சிவனை காண முடியாது. நான் என்ன செய்கிறேன், அன்போடு தான் வழிபட்டேன். இப்படி எனக்கு தெரியாது. இந்த விறகாக என்பை விறகாகவும் எலும்பை விறகாகவும் இந்த இறைச்சியை உன்னை அறுத்துட்டு அதை பொன்போல வறுக்கவும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயமெல்லாம் அன்புதான். அன்போடு இறைவனை நினைந்து உருகி உள்ளமுருகி வழிபட்டால்
சரியா? சசிபதி பெருகி கனலகம் அருகி அகங்குலைந்து அனுகூலமாய் மெய்விதித்து சகம்பே என்று தம்மை சிரிப்ப நானது ஒளிந்து நாடவர் படத்துறை பூனதுவாக கோடுதல் என்று சொல்லி மாணிக்கவர் பாடுகிறார். அப்ப சம்பந்தர் பாடுகிறார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. அப்படி அந்த அன்போடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இறைவன் அவர்களுக்கு இறங்குவான். அகங்குலைவாருக்கு, உள்ளம் உருகிறவருக்கு, அப்படியே நெக்கு உருகிறவர்களுக்கு, சரியா, தளல அந்த நெருப்பில பட்ட மெழுகு போல உருகிறவர்களுக்கு இறைவன் எப்போதும் உதவி செய்வான். என்போல் மணியினை எய்த உண்ணாதே. நானும் அப்படித்தான் உருகி இறைவனை வழிபட்ட நான். சரியோ, அதை விட்டு போட்டு நாங்கள் எலும்பை வெட்டி சதையை வெட்டி அதை வரத்துக்கு கொடுக்கறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. அது ஒரு தேவைக்காய் செய்யலாம். இப்ப எங்களுக்கு தெரியும், கந்த புராணத்துல நீங்க படிச்சிருக்கிறீங்க, சூரவத்மன் யாகம் வளர்த்து யாகத்துல தண்டை உடவெல்லாம் வெட்டி வெட்டி போட்டு தான் இறைவன்கிட்ட வரம் வாங்கினவன். அது சுயநலமான வரம். இது அப்படி இல்லை, அன்போடு செய்கிற வரம். அது இறைவனை ஒரு விதமான ஒரு பைத்தியத்துக்கு தள்ளப்படுகின்ற நிலைதான் இப்படி வட்டி வட்டி போடுறது. அதுக்கு இது பாவம் என்று இறங்கி இறைவன் சில விளையாடு செய்யக்கூடும். ஆனா அது உண்மையான பக்திக்குரிய அன்புக்குரிய அடையாளம் இல்லை. அது ஒரு விதமான என்ன சொல்றது, இந்த அகங்காரம், தன்முனைப்பு. உங்களுக்கு தெரியும், தக்கன் யாவஞ்சே தெரியும் எங்களுக்கு. என்ன தக்கன் வரம் கேட்கிறான், என்ன கேட்கிறான், உமாதேவியார் மாலாவரணும் சொல்லி யாரும் கேட்காத வரம். சிவபெருமான் எனக்கு மருமகனாக வர வேண்டும். சிவனை வணங்குற எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும். சரியோ, அப்ப தனக்கு தெரியாமல் எது நடக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு வரம் கேட்கிறான், கொடுக்குறார் சிவன். இப்ப இந்த வரங்களை பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், அகங்காரத்தினே உச்சம். இப்ப சிவனை மருமகனா அடையணும்ன்றா தந்தை சொல்லுக்கு அவர் கீழ்ப்பட வேண்டும் என்று அந்த அகங்கார குணம் அங்கே இருக்கிறது. அந்தபடியால் அவனுடைய யாகம் எல்லாம் அழைக்கப்படுது. நன்றி மறந்தவன் சிவனை மறந்துட்டு யாகம் செய்கிறான், அது மறக்கப்படுது. ஆக எங்களுக்கு இங்கே தேவை என்ற அன்புதான். சரியோ, எங்களால எல்லாம் செய்ய முடியும் அப்படிப்பட்ட அகங்காரத்தோடு இருந்து செய்யும் என்றால் அதாவது அந்த தன்மைக்கு மட்டும் சரி வரும் ஒழிய உண்மையான அன்புக்கு அது இலக்கணம் ஆகாது என்று சொல்லுகின்றார். அதுதான் என்பே உலகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய பரப்பினும் அன்போடு உருகி அகங்குலைவார்க்கு அன்றி என்போல் மணியினை செய்த ஒண்ணாதே. அப்ப ஏற்கனவே சொன்னது போல காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னரை குவிப்பது என்று சொல்லி சம்பந்தர் பாடுனது அந்த பக்தியில உச்சகட்டம், அன்பனுடைய ஒரு மேலான நிலையை சொல்கின்றார். சித்தியார்ல 323வது பாடலை பார்த்தீங்கன்றால், ஈசனுக்கு அன்பில்லாதார் அடியவர்க்கு அன்பில்லார், எவ்வுயிர்க்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார், பேசுவது என் அறிவிலா புணங்களை நாம் இணங்கில் பிறப்பிலும் முறப்பிலும் இணங்கி விடுவர், விடு நீ ஆசையோடும் அறநடியாரை அடர்ந்திட்டு அவர் கர்மம் உன் கர்மமாக செய்து பூசி மொழிந்து அருஞான குறிய நின்றும் கும்பிட்டு தட்டமிட்டு கைதட்டி கூத்தும் ஆடித்திரி என்று சொல்கின்றார். இறைவனை அன்போடு வணங்கி, ஈசனுக்கு அன்பில்லாதவர்கள் அடியவர்களுக்கும் அன்பில்லாதவர். இறைவன் மேல் அன்பில்லாதவர்கள் என்றால் அவர்கள் சிவனடியார் மீதும் அன்பு இல்லாதவர்கள். அப்படி சிவனடியார் மீது அன்பில்லாதவர்கள் மற்ற உயிர்கள் மீதும் அன்பில்லாதவர்களாகத்தான் கருதப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் மீதும் தமக்கும் அன்பில்லாதவர்கள். சரியா, இப்படியெல்லாம் இருக்கிறார். இதை பற்றி நாங்கள் பேச தேவையில்லை. அவர்கள் அறிவில்லாத பணங்களாக இருந்து என்ன பிறந்து இறந்து அப்படியே செத்தழிகிறார்கள். சரியோ, அப்ப நாங்க என்ன செய்ய வேணும், எங்களுக்குரிய அந்த கர்மத்தை செய்து இறையோட அன்பை செய்து, சரியா, இந்த அவனுடைய அருள்ஞான குறி நின்றும் கும்பிட்டு இறைவனுடைய அந்த அருளுக்குள்ளே நாங்க மூழ்கி கும்பிட்டு சட்டமிட்டு கைதட்டி கூத்துமாடி, கும்பிட்டு கூத்துமாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கராசாய போற்றி போற்றி என்றும் அதே புனலே செஞ்சடைய மாதி என்றும் ஆரூரா என்றென்று மலரா நிலை என்ற அப்பர் பாடினது போல இங்கேயும் கைதட்டி ஆடி பாடி இறைவனை வழிபடுங்கள் என்ற கருத்தை சித்தியார் கூட சொல்லுகின்றது. சரியோ, அப்படியே சொல்லுகிறார் என்ன, அன்பின் ஆனெஞ்சமைந்துடன் ஆடிய என்பினானை உரித்து களைந்தவன், என்பில் ஆனை உரித்து களைந்தவன், அன்பிலானை அம்மானை அருள் ஊறிய அன்பினால் நினைந்தாய் அறிந்தார்களே.
சரியோ? அப்ப நாங்கள் என்ன வேணும்? அன்பினால ஆனஞ்சுன்றது பசுவிலிருந்து விளக்கப்படுகின்ற இந்த பஞ்சகவ்யங்கள் அவனோடு சேர்த்து அந்த அந்த பஞ்சகவ்யங்களால் அவனுக்கு திருமஞ்சனம் ஆட்டி, சரியோ? அப்படிப்பட்டவர் என்பின் ஆணை உரித்து, எலும்போடு இருக்கின்ற யானையுடைய தோலை உரித்து போர்த்தவன், அன்பிலானை அம்மானை அருள் ஊறிய அன்பினால் நினைந்தார் அறிந்தார்களே. இந்த அன்புக்கு மேற்பட்டவனே, சரியா? அன்பால உருகப்பட்டவர்களை நாங்கள் அன்பினால் நினைந்தால் அவர்கள் இறைவனை அடைந்தவர்களாக இருப்பார் என்று சொல்லி அப்பர் 8ஆம் திருமுறை 5ஆம் திருமுறையில 80வது பதிகத்தில 3வது வருடம் வர்ற அகங்குலைதல் என்றால் இந்த பதிஞானத்தில் இறைவனை காணுதல். அகங்குலைதல் என்பது பதிஞானத்தால் இறைவனை நாங்கள் உள்ள முறையை காணுதல். சரியோ? இப்ப என் பொன்மணி என்றது இந்த மணி போல இருக்கின்ற இறைவன், மணியோடு இருக்கின்ற ஒளி, இறைவனையும் அந்த ஒளியையும் இந்த மணியையும் ஒளியையும் பிரிக்காதது போல என்னையும் இறைவனையும் பிரிக்க முடியாது, நான் இறைவனோடு கலந்திருக்கிறேன் சொல்லி மாணிக்க வாசகர் அப்பர் சொல்வது போல திருமுறை சொல்லியிருக்கின்றார். அப்பர் சொல்லுகின்றார் 4வது திருமுறையில 76வது பதிவு 4வது தேவாரம், எல்லாருக்கும் தெரிந்த தேவாரம். காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனம் மணி லிங்கமாக. அந்த மணி என்பது ஒளி வீசி கொண்டிருக்கு, மனமே அந்த மணியாக இருந்து ஒளி வீசி கொண்டிருக்கு, அதுதான் சிவலிங்கமாக இருக்கின்றது. நெய்யமே நெய்யும் பால நிறைய நீர் அமையாட்டி, பூஷனே ஈசனாருக்கு போற்றவி காட்டினோமே. இறைவனை உள்ளன்போடு வழிபட வேண்டும், மனம் அந்த இலிங்க வடிவாக ஒளி வீசுறதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்பரும் பாடுகின்றார். இப்ப நாங்க தோத்து பார்க்கும்போது தன் உடல் எலும்புகளையே உராக கொண்டு உடல் தசைகள் எல்லாம் மறுத்து போட்டு பொன்னிறம் தோன்ற நன்றாக வறுத்து வதக்கினாலும் அன்போடு மனமுருகி உள்ளங்குளைய தொழுது வணங்குவது அழுக்கி அல்லாது மற்றவர்களுக்கு சரிய என்னை போல இறைவனுடைய அருளை பெற இயலாது. உடல் வருந்த மிதித்தாலும் உள்ளத்தில் அன்பு கொண்டு பக்தி செலுத்தி மனம் உருகி பணிந்து தொழுபவருக்கே பரமன் வசப்படுவான் என்று சொல்லி இங்கே அந்த சோத்து கூறப்படுகின்றது. நாங்கள் எலும்புகளையும் தசைகளையும் மறுத்து எடுத்து காட்சி வழிபடுறது உண்மையான ஒரு பக்தி அல்ல, அது ஒரு இருமாப்புட செய்த செயற்பாடுகள். சரியோ? சில பிள்ளைகள் அப்படித்தானே, ஏதாவது கேட்டு அம்மா கொடுக்கல் என்று சொன்னால் என்ன மண்ணிலே புரண்டு விழுவார்கள், அல்லது தலையிலே மண்ணை பொடி இருப்பார்கள், அல்லது சாப்பிடாமல் இருந்து பேசாம படுப்பார்கள். இப்படி தங்களை வருத்துவதாக காட்டிக்கொண்டு காரியம் சாதிப்பார்கள். அதுதான் இவர்கள் செய்கிறார். அம்மா அடிக்கடி சொல்லுவா, நானும் அப்படித்தான் அவன் சொல்லி எது விஷயத்தை தேவையென்றால் மண்ணுக்குள்ளே உருண்டு புரடுறதாக சொல்லுவாங்க, தலையில மண்ணலை போட்டு ஆண்டு கத்துறதா போய் சொல்லுவாங்க எங்க அம்மா இருக்கிற இடத்துல. அப்ப அது எல்லாரும் செய்கிற வேலை. அல்லது சாப்பிடாம பேசாம படுக்கிறது, முண்டு கொண்டு படுத்தால் அம்மாவுக்கு பாவம் புரியுது, அம்மா மனே அப்படி வாடாமனே சாப்பிட்றான்னு சொல்லி நான் இது செய்தால்தான் சாப்பிடுவேன், சரி நான் செய்கிறேன். அப்படி சில காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. நாங்கள் அனுபவத்தை அனுபவிச்சிருக்கிறோம். சின்ன பிள்ளையில எல்லாம் செய்திருக்கிறோம், அம்மாவை விரட்டி ஏமாற்றி நாங்கள் செய்திருக்கிறோம். அதே போலதான் இந்த பெரியவர்களும் சூரவர்த்தன் போன்றவர்கள் மற்றவர்களும் தங்களை வருத்தி இறைவனை பேக்காட்டி தங்களுடைய காரியத்தை சாதித்திருக்கிறார்கள். ஆனபடியால் இறைவனை நாங்கள் ஏமாற்றி செய்தாலும் இறுதியில அதனால இருக்கிற விளைவு பாரதூரமாக இருக்கும். அவர்களுக்கு அன்பாலதான் இறைவனை வசப்படுத்தலாம்னு சொல்லி இங்க சொல்லுகின்றார். அதுதான் என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகங்குலை வார்த்தன்றே என்போல் மணியினை எய்த உண்ணாதே. அது 272வது மந்திரம். 273 பார்த்தோம் சொன்னால் ஆர்வமுடையோர் அவன் அருள் பெறுவோர் பெறுவார். ஆர்வமுடையோர் இறைவனை அடைய வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை, அந்த உறுதிப்பாடு, அந்த சொல்றது அவனை அடைய வேண்டும் என்ற அந்த மனதில் எந்த வேறுபாடும் இல்லாத ஒரு சங்கற்பம். சங்கற்பம் என்றது உறுதிப்பாடு.
ஒரு பூஜை அல்லது ஒரு விழா அல்லது இறைவனுக்கு வழிபடுற அந்த விரதங்களை அனுஷ்டிக்கும் போது சங்கற்பம் செய்வார்கள். அந்த உறுதிமொழி போடுவது, அந்த உறுதிமொழி இருக்கிறவர்கள் தான் ஆர்வமுடையவர்கள். ஆர்வம் என்றதில் இறைவனை அடைய வேண்டும் என்ற அந்த உறுதிமொழி. இங்கே ஆலயங்களில் செய்கிற விழாவில் விழாவை சரியாக செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வம், அந்த உறுதிமொழி தான் சங்கற்பம். அப்படி அந்த சங்கற்பத்தில இருந்து சரியா அவனை அடைய வேண்டும் என்ற அந்த எண்ணமங்களுக்கு வர வேண்டும், உதிக்க வேண்டும். அன்பில்லாதவர் அவனை அடைய வழி அறியாது வருந்துவார்கள். அன்பில்லாட்டி எதுவும் செய்யலாது. நாங்கள் எங்களை வருத்தினாலும் இறைவனோட அந்த அன்போடு இல்லாட்டால் நாங்கள் அவனை அடைகிறது முடியாத காரியம். ஆர்வமும் ஈரமும் உடையவரே, ஈர நெஞ்சினர் சொல்வார்கள். என்ன நீங்கள் பெரியவானத்தை பார்த்தீங்கன்னா, ஈர நெஞ்சினர் யாவிலும் குறைவினர், பாரம் ஈசன் பணியலாதொண்டிலார். சரியோ என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த சிவனடியார்கள் அப்படித்தான் ஈர நெஞ்சோடு இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இலக்கிய மனம் உடையவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த இறைவனுடைய திருவடியை காணுவார்கள். ஆர்வமும் ஈரமும் உடையவர்கள். கல்லஞ்சிக்காரரால இறைவனை காண முடியாது. அன்போடு இருக்கணும். ஈர நெஞ்சென்றது அன்பு இருக்கணும், இலகிய மனம் இருக்கணும், நெக்கு நெக்கு உருவ வேண்டும் இறைவனை. அப்படியே இந்த மனதார நெக்கி உளமாற வாழ்த்தி சரியா உள்ளத்தால உருகி வழிபட்டால் அது ஈர நெஞ்சு. அந்த நெஞ்சுடையவர்கள் இறைவனை காணலாம் ஒழிய மற்றவர்களால காண முடியாது என்று சொல்லி 273வது மந்திரத்தில் திருமூலர் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆர்வம் உடையவர் காண்பர் அறந்தன்னை, ஈரம் உடையவர் காண்பர் இணையடி, பாரம் உடையவர் காண்பார் பவந்தனை, கோர நெறிகொடு பொங்கு புக்காரே. ஆர்வம் உடையவர் காண்பார் அறந்தன்னை, ஈரம் உடையவர் இணையடி காண்பர், பாரம் உடையவர் காண்பர் பவந்தன்னை, கோர நெறிகொடு பொங்கு புக்காரே. சில புத்தகங்கள்ல போங்கண்டும் இருக்குது. அது ரெண்டையும் நாங்க சொல்ல பார்க்கலாம். ஆர்வம் உடையவர் காண்பர் அறந்தனை, அந்த ஆர்வம் இறைவனை அடைய வேண்டும் என்ற அந்த உத்வேகம் உள்ளவர்கள், சரியா முயற்சி உள்ளவர்கள், இறைவனோடு சேருகின்ற அந்த பக்தி முனைப்பு உள்ளவர்கள், அன்பு மேலிட்டவர்கள், காண்பார் அறந்தன்னை இறைவனை காணுவார்கள். அவர்கள் அன்போடு உருகி வழிபடும் போது இறைவனை காணக்கூடியதா இருப்பார்கள். சிவக்குழந்தையின் மீது வைக்கின்ற அன்பாகிய தவம் செய்வோர் பெருமானுடைய அந்த அவர்களுக்கு அந்த ஆர்வத்தை அன்பை வெளிப்படுத்தி அப்படி அவனுடைய அருளில மூழ்கி திளைப்பவர்கள் அவனை காண்பார்கள். ஈரம் உடையவர் அடி காண்பர், அன்பினால உண்டாகி இந்த மன நிகழ்ச்சிய உடையவர்கள். இந்த விந்து நாதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 2 அடிகளையும், விந்து நாதம் என்றது சிவன் சக்தி, சூரியன் சந்திரன் சொல்வார்கள், சிவன் சக்தி என்று சொல்வார்கள். இந்த ஈரமுடையவர் இணை அடி என்ற 2 பாதங்கள், 2 பாதங்களை ஒன்றை சொல்றது பலப்பக்கம் சிவனுடையதும் இடப்பக்கம் சக்தி உடையதும். சரியோ, பலம் இடம் சூரியன் சந்திரன் சொல்வார்கள். அந்த இணை அடி திருவடி 2 பாதங்களையும் காண்பார்கள். இந்த மன நிகழ்வு அவங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். கசிந்த மனத்தோட அதனுடைய திருவடிகளை தரிசிப்பார்கள். அந்த ஈரமான நெஞ்சுடையவர்கள் சிவபெருமானுடைய இணையில்லாத திருவடி பெயரை பெறக்கூடிய ஒரு பெரும் பெயரை அடைவார்கள். ஈர நெஞ்சினர் அவர்களுக்கு ஜாதும் குறைவில்லை என்று சொல்லி பெரியவரான் சொல்வது போல இங்கே கிடக்கும் வந்தார். பாரம் உடையவர் காண்பார் பவந்தனை. இந்த பாரம் என்று சொல்லுவோமே, இந்த உலக இன்பங்கள், உலகத்தில் இருக்கிற லௌகிக தன்மைகள், பாசங்களுடைய தன்மைகள், பத்துக்களுடைய தன்மைகளை நாங்கள் தலைமையில தூக்கி அது பாரமாக வச்சிருக்கிறோம். குடும்ப பாரம், சம்சார பாரம், இதெல்லாம் பாரம். இப்போ உலக இன்பங்களாகி அந்த சுமையை தூக்கி கொண்டிருக்கிறவர்கள் பாவம் செய்தவர்களா இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்து மீண்டும் 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 பிறப்பு வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவர்கள் இந்த மாயாமலத்தினால இந்த விரியனைகளை சுமக்கிறார்கள், இந்த பாவத்தை சுமக்கிறார்கள், இந்த குடும்ப பாரத்தை சுமக்கிறார்கள், இந்த சம்சார சாகரத்திலே மூழ்கி அந்த பாரத்தை சுமக்கிறார்கள். அப்ப அவர்கள் என்கிறார்கள் பாரமுடையார், இந்த பாரத்தை சுமக்கிறார்கள். என்ன பாரத்தை? இறைவனுடைய அன்பென்ற அந்த விதையை விட்டுட்டு உலக இன்பங்கள், உலகத்தில் அந்த இதுல கஷ்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மலம் மாயையில விளைகின்ற அந்த இருவினை சுமையில காணுகிறார்கள்.
இந்த குடும்ப பாரத்தை காண்றார்கள். இந்த வாயினால வார்த்தையால மனதால் நினைக்க முடியாத துன்பங்களாகிய அந்த துயரத்தை அவர்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சரியா? அவர்கள் அப்படியானவர்கள் என்ன செய்வார்கள்? பாவந்தன்னை அவர்கள் காண்பார்கள். பாவந்தன்னை என்ன பாவம்? இந்த நரகத்திலேயே அழுந்துற பாவத்தை. சரியோ? தாங்கள் பிறவிப்படனே பிறவி பெருங்கடலை நீந்த முடியாத அந்த பவக்கடலை தத்தளிப்பார்கள், நரகத்திலிருந்து துன்பப்படுவார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லுகின்றார். அவர்கள் ஆர்வமுடைய காண்பார் அறந்தனை ஈதமுடையர் காண்பான் இடையடி ஆரமுடையவர். அப்படிப்பட்ட அந்த பற்று பாசத்திலிருந்து அந்த பாரத்தை வச்சுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு கிடைப்பது பவம். இந்த பவம் என்பது இந்த பிறவி பெருந்துயர், அது நீங்க முடியாத துயராக இருக்கும். நரகத்திலிருந்து மூழ்கி தவிப்பார்கள் சொல்கின்றார். கோர நெறிகோடு பொங்கு பூக்காரே. அப்படிப்பட்ட அவர்கள் இந்த கோர நெறி, அந்த அன்பில்லாத இந்த துன்பமான ஒரு மோசமான மிக கொடுமையான அந்த அந்த நெறியிலே அந்த 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 செயலிலே ஈடுபட்டு கொங்கு புக்காரே. கொங்கு என்பது காடு என்று சொல்வார்கள். கொங்கு என்பது இங்கே காடு. சரியோ? அப்படியே அந்த கொங்கு என்பது அந்த ஒரு நரகம். ரெண்டும் சரிதான். கொங்கு என்பது ஒரு விதமான அடவி. சரியோ? மற்றது கொங்கு என்பது நரகம். அப்ப இதுகளிலே போய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். சரியோ? அப்ப இந்த கோர்னரே கொடு கொங்கு புக்காரே அன்பில்லாதவர்கள் இந்த துன்ப காட்டகத்திலே போய் துன்பப்படுவார்கள். அவர்கள் இந்த அஞ்சத்தக்க நெறியை ஆகிய இந்த அடவி. சரியோ? அடவி என்றது இந்த முள்ளுகள் புதர் நிறைந்த ஒரு காட்டு பகுதி என்று சொல்லுவார்கள். அப்படி போய் அதிலிருந்து அல்லது ஒரு கஷ்டமான துன்பத்தை அனுபவிக்கின்ற நரகத்தில் போயிருந்து கஷ்டப்படுவார்கள் உண்டார். ஆர்வம் என்பது அன்பின் முதிர்ச்சிதான் ஆர்வம். அன்புக்கு முதலாக கிடைக்கிறது. அன்பால நாங்கள் இறைவனை அடையலாம். இந்த அன்பிட மேலான தன்மையை ஆர்வம் சொல்வோம். இறைவனை அடைய வேண்டும் என்ற அந்த உருக்கமான செயற்பாடு ஆர்வம் சொல்வோம். அரண் என்றது சிவன். ஈரம் என்பது இந்த ஆர்வத்தால் இருக்கின்ற மன நெகிழ்ச்சி என்று சொல்லலாம், அது இரக்கம் என்று சொல்லலாம். சரியோ? அதான் முந்தி பார்த்த நாங்கள் ஆரம் கண்டிகை ஆடையும் கண்டையே பாரம் ஈசன் பணியலது ஒன்றிலார் ஈத அன்பினர். இந்த ஈதமான அன்பு இலக்கிய மனம் யாதும் குறைவிலார் வீரம் என்னால் விளம்பும் தகையது என்று சொல்லி பெரிய புராணத்திலே திருக்கூட்ட சிறப்பில் 9வது பாடலிலே சேக்கிழார் சொல்கின்றார். ஆரம் கண்டிகை இறைவனுக்கு உரிய ஆரம் மாலை இந்த உருத்திராக்கம். ஆடையும் கந்தையே. சரியா? அவர் அணிந்திருக்கிற ஆடை சிவனடியாருடைய ஆடை, கிழிந்த ஆடையா இருக்கும். பாரம் ஈசன் பணிகளை தோன்றினால் அவருடைய பாரம், அவர் தாங்கிறதெல்லாம் இறைவனுடைய அந்த பணிதான், தொண்டுதான். இந்த குடும்ப பாரத்தை விட்டு அவர்கள் இறை தொண்டை செய்கிறார்கள். ஈர அன்பினர் உலகிய நெஞ்சம் படைத்தவர்கள், அவர்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லை என்று சொல்லி சொல்கின்றார். பாரம் என்பது இருவினை சுமை, சம்சாரமாகிய சுமை, குடும்பமாகிய பாரம் சொல்கிறார். அப்பர் என்ன சொல்றார் என்றால் 6வது திருமுறையில 62வது பதியத்தில் 1வது பாடலை சொல்கிறார். எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் எவர் நல்லார் செத்தால் வந்து உதவிவார் ஒருவர் இல்லை சிறுபிறகால் தீமூட்டி செல்லா நிற்பர் சித்தாய வேடத்தால் நீடு பொன்னி திருவானைக்காவுடைய செல்வா எந்த நத்தா உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டு அங்கொண்டு அடியேன் என்கிறேனே. அப்ப இறைவனுடைய திருவடியை அடைகிறதா என்னுடைய நோக்கம் என்று இந்த பக்தியுடைய உச்சநிலையை காட்டுகின்றார். எங்களுக்கு வேற ஒருவரும் உதவ மாட்டார்கள், செத்தால் கூட உதவக்கூடியவர் ஒருவரும் இல்லை. இறைவா, நீதான் எல்லாம் தரக்கூடிய தன்மை படைத்தவர், என்னை அன்போடு வழிபட்டா நீ எல்லாம் தருவாய் என்று சொல்லி அவர் பாடுகின்றார். திருக்குறள்ல 345வது குறள் எடுத்து பார்த்தோம் என்றால்
மற்றின் தொடர்பாடு எவன்கொள் புறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை. அதாவது பிறவியாகிய துன்பத்தை ஒழிக்க முயல்வதற்கு உடம்பும் ஒரு காரமான பொருளாக இருக்கும். ஆனபடியால் எல்லா ஆசைகள் எல்லாத்தையும் அறுத்து இறைவனை நீங்கள் சொல்லுகின்றார். சரியோ? பவம் என்பது இந்த உலகம் அல்லது இந்த பிறவி துன்பம், கோரம் என்பது கொடுமையில துன்பம், கொங்கு அல்லது என்று சொல்வது அடவி அல்லது காடு, கோங்கு என்பது இந்த ஒரு நரகம் என்று சொல்லி இங்கே விளங்கப்படுத்துகிறார். இப்ப தோத்து பார்க்கும்போது சிவப்பரம்பொருளை அடைய வேண்டும் என்கின்ற பேரன்பு, ஆசை,